வெர்டின் மாத்திரை வீட்டில் ரெடியாக இருந்ததுனால நேற்று சாயங்காலம் ஒரு மாத்திரையும் மார்னிங் ஒரு மாத்திரையும் போட்டுக்கிட்டது வேலையை பார்த்துட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் 6 மணி 12 ஆக போது. இன்றைக்கி மதியம் என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, வியாழக்கிழமை. சாதம் காலையிலே 9 மணிக்கே போட்டு விட்டேன். ரைஸ் குக்கர்னு தொட்டு இப்போ 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. 10, 11, 12 ஆகுது. 3 மணி நேரம் ஆகுது. சாதம் பாருங்கள் எப்படி சூடாக இருக்குது. காலையிலே வந்து இட்லி பண்ணேன். இட்லிக்கு வந்துட்டு கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் கடைஞ்சி சாம்பார் வச்சேன். அது மீதி இருக்குது. இட்லி சாப்பிட்டு அடுத்து அதுலேயே கொஞ்சமாக கடைஞ்சது வந்து கொஞ்சமாக திக்காக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே அடுத்து இப்போ தான் வந்து வெண்டைக்காய் பொரியல் தாளித்து விட்டேன். இங்கே வந்துட்டு நம்மளோட நேற்று வச்ச மீன் குழம்பு, பண்ணா மீன் குழம்பு இருக்குது. நான் தான் சாப்பிட்ணும். ஒரு தலையும் இவ்வளோ குழம்புமே இருக்குது. அடுத்து ரசம் வச்சேன், தக்காளி ரசம். அடுத்து இங்கே வந்து நேற்று வச்ச கத்திரிக்காய் வறுத்தது என் பொண்ணு சாப்பிடாம வச்சுட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். மோர் இருக்குது, வெண்டைக்காய் பொரியல் இருக்குது. இது இல்லாமல் சப்பாத்தியும் நான் போடணும். இனிமேல் தான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதான் வந்துட்டு மாவு வந்து ஒரு 3 உருண்டை எடுத்து வச்சுக்கோம். பையனுக்கு 2 நைட்டுக்கு கட்டி தரணும். என் பொண்ணுக்கு ஒன்று. அப்புறம் அவனுக்கு சாப்பாடும் கொஞ்சமாக மதியானம் கட்டி எடுத்துன்னு போகிறான். அவன் ஒரே இட்லி தான் சாப்பிட்டான் காலையில். இப்போ தான் எழுந்திரிச்சு. பூண்டு பாருங்கள், இது என்ன நாட்டு பூண்டா இருந்தாலும் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நானே வயசு தான் ஆனவ தான், இருந்தாலும் எனக்கு தெரியல, அதனால் நான் கேட்குறேன். இந்த மாதிரி இருக்கிற பூண்டு நாட்டு பூண்டு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்னதாக இருக்கும், ஆனால் தோல் மட்டும் மெல்லிசாக தான் இருக்குது. நாட்டு பூண்டு வைக்கிற மாதிரி கிலோ 150 எல்லாம் பிரித்து காய வச்சுருக்கேன். ஈரப்பூண்டு ஓகேங்களா. எனக்கு பார்த்திங்களா நேற்று சாயங்காலம் வந்துட்டு திடீர்னு உடம்பு சரியில்லாதாகும். இப்போ மத்தியானமே சாப்பிட வரும்போது கொஞ்சம் மயக்கமாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். என் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தலை தள்ளுற மாதிரி இருந்துச்சு. நான் என்னவோ நினச்சிக்கிட்டு பேசாமல் விட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஒரு 3 மணிலேருந்து தலையை தள்ளுது, வாமிட் வர மாதிரி கொமட்டுது. அப்புறமா ஒரு மாதிரி மயக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. இவ்வளவோ இருந்தது. வெர்டிகோ தான் இருக்கும்னு நினச்சிக்கின்னு அரிசியை வேறு நான் ஊற வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இட்லிக்காக எப்போவுமே ஏதாவது செய்யும் போது எனக்கு இந்த மாதிரி எதாவது கேடு வரும். அப்புறமா எந்திரிச்சு வந்து 5:30 மணிக்கு அரிசியும் போட்டு விட்டேன். கீழே குனியாமல் அப்படியே ஒத்த கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே வேலையை செஞ்சுட்டேன். அரைச்சி போட்டேன். இப்போ காலையில் பார்த்தா திருப்பம் அதே மாதிரி டிஃபன் சாப்பிட்ட உடனே அதே கேஸ் நடக்குது. அதே பிரச்சனை. வெர்டிகோ தான் நினைக்கிறேன். சரி வெளியில் போகலான்னு பார்த்தா வேலை இருக்குது. பேஷன் போகலான்னு இருந்தால் அதுவுமே போகல, எதுவுமே போகாது. பேசாமல் இருந்துட்டேன். என்னோடய ஒருத்தர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க, போய் டாக்டர் பாருங்கள், உடம்பை பார்த்துங்க அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது வந்துட்டு இருந்தால் நம்ம போகிறதுக்கோ மற்றவங்கிட்ட சொல்கிறதுக்கோ எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. வெளியே வேலை இருக்குது, போகணும், ரேஷன் போகணும். பட் எதையுமே நம்ம போகல. அதுக்குள்ளே டைம் பார்த்திங்கன்னா 12 ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டின்னர் பாக்ஸுக்கு சப்பாத்தி சுட்டுட்டேன் 2. அடுத்து வந்துட்டு இங்கே என்னோடய பொண்ணுக்கு ஒரு சப்பாத்தியும் சுட்டாச்சு. நம்ம வந்து முட்டை வந்து ஃப்ரை பண்ணி வச்சதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. நான் அதில் வந்து இப்போது இந்த இதில் இந்த சப்பாத்திக்காகவே ஒரு பாதி முட்டை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இன்னொரு சாம்பார் ஊற்றிருப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே காமிக்கணுன்னே உங்களுக்கு காட்டுறேன். 2 சப்பாத்தி, ஒரு எக்கு வச்சுட்டேன். பாதி எக்கு தான் வச்சுருக்கேன், பாதி முட்டை. இங்கே சாம்பார், சப்பாத்திக்கு சாம்பாரும் ஒரு பாதி முட்டை வந்து நைட்டுக்காக. இது மதிய சாப்பாட்டுக்கு பார்த்திங்களா. இங்கே கொஞ்சோண்டு வந்து இந்த கத்திரிக்காய் பருப்பு கடைஞ்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு இந்த மூலையில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தயிர் சாதம், நடுவில் வெண்டைக்காய் பொரியல், ஒரு பாதி முட்டை. இதுதான் ஒரு வயசு பையன் வந்து சாப்பிட்றான். பார்த்துக்கோங்க. நான் வீட்டில் இருந்தாலும் இதை விடவே இன்னும் கம்மி சாதம் சாப்பிட்றது மத்தியானத்தில். நானும் ஆஃபீஸ் இன்றைக்கி நான் 2 வேளைக்கும் கட்டி தான் கொடுக்குறேன். இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் சாதமும் நேற்று வச்ச மீன் குழம்பு, வெண்டைக்காய் பொரியலும், மீன் தலை ஒன்று குழம்புல இருந்தது, முட்டை வறுவல் வச்சு சாப்பிட போகிறேன்.